Hi trading fam, welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 5.3k subscribers for the trust and support. And Friday தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த கம்ப்ளீட் வீக் பேங்க் நிஃப்டில நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓவரால் ட்ரெண்டையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி சிபிஆர் பத்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க. யூ வாண்ட் டு நோ எதெல்லாம் யூஸ் பண்ணணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி அதிகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட் கண்டர்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல நான் டீட்டெயிலா எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது பாருங்க. அதுக்கப்புறம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி. ஃபைன். ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எவ்ரி டே வி ஆர் போஸ்டிங் இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை எப்படி வந்து நம்மளே செலக்ட் பண்றது, அண்ட் தென் அதுக்கு ஸ்கேனர்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நானும் தனியா அதுக்கான ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி அது என்ன கான்செப்ட் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். யூஸ்வலா நேரோ சிபிஆர் அப்படின்னு பார்க்கும்போது இஃப் ஆல் 3 லைன்ஸ் ஆஃப் சிபிஆர் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், இதை வந்து நம்ம நேரோ சிபிஆர் அப்படின்னு சொல்றோம். நேரோ சிபிஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு டிஃபைன்டு ரேஞ்ச் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு டிஃபைன்டு மீன் வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பட் அதையும் தாண்டி அந்த மாதிரி நேரோ சிபிஆர் பார்க்கறச்சு நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம மிஸ் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு பிகாஸ் ஆஃப் த சர்டைன் ரேஞ்ச் வேல்யூ. அதனால தான் நேரோ சிபிஆர் நீங்க பார்க்கும்போது மேனுவலா நீங்க பார்த்தீங்கன்னாலே ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்குன்னு ஒரு டிஃபைன்ட் ரேஞ்ச் நீங்க வந்து எடுத்துக்க தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் வியூஷுவலா பார்க்கும் போதே வந்து ஓகே ஆல் 3 லைன்ஸும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க அதை வைடுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவே கொஞ்சம் க்ளோஸரா இருக்கு அண்ட் சில நேரோ சிபிஆர் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும் அண்ட் சில இடத்துல வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே நேரோ சிபிஆர் அப்படின்றது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இது வந்து நேரோ சிபிஆர் தான். ஆனா ஆல் 3 லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். அது பார்க்கறதுக்கு சம்டைம்ஸ் சிங்கிள் லைன் மாதிரியே கூட தெரியும். ஸோ சில டைம்ல நேரோ சிபிஆர் பார்த்தோம்னா ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரோ சிபிஆர் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் நேரோ சிபிஆர் தான், இதுவும் நேரோ சிபிஆர் தான். ஒரு சேம் லைனாவே தெரியுது 3 லைனும், அதுவும் நேரோ சிபிஆர் தான். இதுவும் 3 லைன்ஸும் டுகெதரா இருக்கறனால அதுவும் நேரோ சிபிஆர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வைட் சிபிஆர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நேரோ சிபிஆர் அப்படின்றத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வாட் இஸ் த மெயின் கேரக்டர் ஃபார் நேரோ சிபிஆர் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலா நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ்னாலே we will expect the trending market or volatile market. What is trending market? ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் பயங்கரமா மூவ் ஆகுது, ஒரு அப் சைட்லயோ டவுன் சைட்லயோ அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே வாலடைல் மார்க்கெட் அப்படின்னா நல்லா மேலேயும் போகும் கீழேயும் வரும். ஸோ எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகுதோ அவ்வளோ தூரம் கீழே வரும். இந்த மாதிரி பயங்கர ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா அது வாலடைல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து எவ்ரிடே நமக்கு 20-25 ஸ்டாக்ஸ் மினிமம் எஃப்என்ஓ செக்மெண்ட்ல கூட கிடைக்கும். அப்படி கிடைக்கிறச்ச எல்லா ஸ்டாக்ஸுமே ட்ரெண்டிங்கா போகுமான்னு கேட்டா டெஃபினெட்லி நாட். அப்ப அது ட்ரெண்டிங்கா போறதுக்கும் போகாம இருக்கிறதுக்கும் 2 விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸா இருந்தாலும் யூ ஹாவ் டு செக் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 previous day high and CPR to S1 previous day low. நேரோ சிபிஆர் இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டேஸ்ல பெருசா ட்ரெண்டிங் மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஈவன் தோ எனக்கு வந்து நல்ல நேரோ சிபிஆரா இருக்கு அப்படின்னா கூட இங்கெல்லாம் வந்து சிபிஆர் டு R1 அண்ட் S1 டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா பயங்கர ட்ரெண்டிங்கான மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல மோஸ்ட்லி வாலடைல் மூவ்ஸ் தான் இருக்கும். எப்படி கீழே வருதோ அதே மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும். ஸோ திஸ் இஸ் வாட் we are calling as volatile market. Sometimes narrow CPR இருக்கும் போது ட்ரெண்டிங் மூவும் கிடைக்கும்.
ஓகே, ஸோ வாலட்டைல் மூவும் இருக்கும், ட்ரெண்டிங் மூவும் இருக்கும். அப்போ அது வாலட்டைலா இருக்கா ட்ரெண்டிங்கா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சிபிஆர் டு ஆர்1 அண்ட் சிபிஆர் டு எஸ்1 டிஸ்டன்ஸ் வந்து நார்மலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தட் இஸ் கோயிங் டு பி த ட்ரெண்டிங் மார்க்கெட். இங்கேயும் பாருங்க நேரோ சிபிஆர் தான், இதுவும் நேரோ சிபிஆர் தான். இதுல டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நல்லா அதிகமா இருக்கு. டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பர்டிகுலர் டே வில் பி அ வாலட்டைல் டே. இல்ல இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நார்மலா இருக்கு, ஸோ இது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இல்ல, கொஞ்சம் நார்மலா இருக்கு சிபிஆர் டு ஆர்1 எஸ்1 டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த டைம்ல நல்ல ட்ரெண்டிங்கான மார்க்கெட் ஆர்3 ஆர்4 லெவல்ஸ் வரைக்கும் இல்ல எஸ்3 எஸ்4 லெவல்ஸ் வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. ஸோ நேரோ சிபிஆர் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க அந்த 25 ஸ்டாக்ஸ்ல பெஸ்ட் ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் செக் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு ஆர்1 அண்ட் சிபிஆர் டு எஸ்1. நம்மளோட ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி நான் சொல்வேன், இன்னைக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, கொஞ்சம் சிபிஆரும் வைடா இருக்கு, அப்ப சைட்வேஸா இருக்கும். டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா பிரைஸ் டிராவல் பண்றதுக்கான டைம் வந்து சீக்கிரமா வந்து டிராவல் ஆகும், நல்ல மார்க்கெட் ட்ரெண்டிங்கா போறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நாளைக்கான மார்க்கெட் வந்து நேரோ சிபிஆரா இருந்தாலும் ட்ரெண்டிங்கா இருக்குமா வாலட்டைலா இருக்குமா அப்படின்றத முந்தின நாளே ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஒரு 60% அக்யூரசில நீங்க கெஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் செக் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு ஆர்1 எஸ்1 லெவல். இது ஒரு ஃபேக்டர். அண்ட் செகண்ட் ஃபேக்டர், ஒன்ஸ் த மார்க்கெட் ஓப்பன்ஸ், கம்பல்சரி ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட் வரணும்னா ஆர்1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் ஆர் எஸ்1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் நடக்கணும். அப்ப இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் அது ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டா இருக்கும். நேரோ சிபிஆரா இருந்தாலும் இஃப் கேண்டில்ஸ் ஸ்டக் இன்சைட் சிபிஆர் டு ஆர்1 சிபிஆர் டு எஸ்1னா கண்டிப்பா அன்னைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் அமையாது. ஸோ அதனாலதான் ஆல் நேரோ சிபிஆர் டேஸ் கேன் நாட் பி எ ட்ரெண்டிங் டே அப்படின்னு சொல்றது. ஸோ அப்ப அந்த டிஸ்டன்ஸ் வச்சு நீங்க முன்னாடியே கெஸ் பண்ணி அதுல பெஸ்ட் ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் வச்சுட்டு ஓப்பனிங்க்கு அப்புறமா அந்த ஆர்1 PDH அண்ட் S1 PDL இந்த பிரேக் அவுட் வச்சு யூ கேன் டிசைட் இன்னைக்கு கண்டிப்பா ட்ரெண்டிங்கா இருக்குமா இல்ல வாலட்டைலா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்த ரீகன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஒரு விஷயம் நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி ஒன்லி வித் 5 minutes டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து இன்ட்ராடேக்கோ ஸ்கேல்பிங்கோ என்ட்ரி எடுக்கிறத காட்டிலும் வாட் எவர் த ஸ்ட்ராட்டஜி சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி யூ ஆர் அப்ளைங் செக் த ஓவரால் ட்ரெண்ட் இன் 1 hour. அது எப்படி பார்க்கணுன்றது நான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நிறைய வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஈவன் தோ நேரோ சிபிஆரா இருந்தாலும் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்தாலும் ஒரு சின்ன ரீகன்ஃபர்மேஷனுக்காக ஓவரால் டைம் ஃப்ரேமையும் பார்த்துட்டு அந்த ஹர்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க எவ்வளவு தூரம் டார்கெட் வைக்கலாம் அப்படின்றத வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நேரோ சிபிஆர் எப்படி ஃபில்டர் பண்றோம்னு பார்த்தோம். ஸோ அதே இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் நம்ம முன்னாடி நாளே பிக் பண்றதுக்காக தான் நம்மளோட சேனல்ல வந்து இன்சைட் பிளஸ் நேரோ அந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம போஸ்ட் பண்றோம். யூஸ்வலா நேரோ சிபிஆர் அப்படின்னாலே எப்படி ஃபார்ம் ஆகுது, பிகாஸ் ஆஃப் த கம்ப்ரெஷன். இது வந்து ஒரு பேசிக் பிரைஸ் ஆக்ஷன் ரூல் தானே. எப்பெல்லாம் பிரைஸ் வந்து ஒரு 2 ரேஞ்சுக்குள்ள கம்ப்ரெஸ் ஆகுதோ அப்பெல்லாம் நல்லா பிளாஸ்ட் ஆகும். அப்ப அந்த கம்ப்ரெஷனை இன்டிமேட் பண்ற ஒரு விஷயம் தான் நேரோ சிபிஆர். இப்ப நேரோ சிபிஆர் இருக்கும் போது அங்க அல்டிமேட்லி கம்ப்ரெஷன் இருக்கு, அப்போ அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா பிளாஸ்டும் இருக்கு அப்படின்றதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் மோர் than 90%. That is why we are using narrow CPR. அதுல இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் எடுக்கும் போது that is giving you a double confirmation. இப்போ இன்சைட் சிபிஆர் அப்படின்னா என்ன? இன்சைட் சிபிஆர் அப்படின்றது டே 1 அப்போ எனக்கு இருக்கக்கூடிய சிபிஆர் இந்த மாதிரி ஒரு நார்மல் சிபிஆரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. டே 2 ஃபார்ம் ஆகக்கூடிய சிபிஆர், நெக்ஸ்ட் டே ஃபார்ம் ஆகக்கூடிய சிபிஆர் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டே சிபிஆரோட 3 லைன், அந்த 3 லைனுக்கும் உள்ள கம்ப்ளீட்டா அடங்கி இருக்கணும். ஒரு லைன் கூட வெளியே போக கூடாது. முன்னாடி நாளோட சிபிஆர் 3 லைனுக்குள்ள கம்ப்ளீட்டா அடங்கி இருந்துச்சு அப்படின்னா we will call that as an inside CPR. ஓகே, நேரோ சிபிஆர்னாலே கம்ப்ரெஷன். இன்சைட் சிபிஆர்னா என்ன, முந்தின நாள் சிபிஆர் ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கான சிபிஆர் இருக்கு இல்ல நாளைக்கான சிபிஆர் இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல டபுள் கம்ப்ரெஷன் இருக்கு. ஸோ பிரைஸும் கம்ப்ரெஸ் ஆயிருக்கு அண்ட் தென் சிபிஆர் வேல்யூஸ்குள்ளேயும் நமக்கு நெக்ஸ்ட் டேக்கான சிபிஆர் இருக்குங்கும் போது தட் இஸ் த டபுள் கன்ஃபர்மேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வில் கிவ் யூ அ ட்ரெண்டிங் மூவ்.
அதனால தான் இந்த இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எஸ்பெஷலி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ்ல எனக்கு 25-30 வரும் அண்டர் எஃப்என்ஓ செக்மெண்ட்ஸ்ல எவ்ரி டே வரும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்றதுக்காக தான் வி ஆர் டேக்கிங் இன்சைட் பிளஸ் நேரோ. அப்ப நேரோவும் இருக்கு, இன்சைடாவும் இருக்கு. அப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஒரு 5 ஸ்டாக் கிடைக்குன்னா அதுல ஒரு ஸ்டாக் அது கம்பல்சரி இட் வில் கிவ் அ வெரி குட் ட்ரெண்டிங் மூவ். அது எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம்? இன்சைட் சிபிஆரா இருந்தாலும் நேரோ சிபிஆரா இருக்கணும். சம்டைம்ஸ் இன்சைட் சிபிஆரா இருந்தாலும் ஒயிட் சிபிஆரா கூட இருக்கும். அதாவது டே 1ஓட சிபிஆர் வந்து நல்லா வைடா இருக்கும். டே 2ஓட சிபிஆர் இதுக்குள்ள வைடா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலும் வைட் சிபிஆரா கூட இருக்கும் இன்சைட் சிபிஆர்ல. ஸோ அதை விட்டுறலாம் நம்ம. அப்போ எங்கெல்லாம் எனக்கு இன்சைட் சிபிஆரா இருந்து அது ரேஞ்ச் நேரோவா இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் போது டெஃபினெட்லி வி வில் கெட் ஜஸ்ட் 2 to 3 ஸ்டாக்ஸ் ஆர் மேக்ஸிமம் 5 ஸ்டாக்ஸ் பெர் டே. அதுவும் சம்டைம்ஸ் வந்து நமக்கு இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் கம்ப்ளீட்டா எல்லா நாளுமே கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. 1 or 2 days நமக்கு கிடைக்காது. பட் கிடைக்கும் போது வி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதுதான் வந்து இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆரை செலக்ட் பண்றதுக்கான ரீசன். ஸோ கம்ப்ரெஷன் நல்லா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மோஸ்டா பிளாஸ்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. தட் இஸ் த ரீசன் ஃபார் செலக்டிங் நேரோ பிளஸ் இன்சைட் சிபிஆர். ஸோ இந்த ஸ்டாக் லிஸ்ட் தான் நம்ம டெய்லியும் வந்து நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், டெலகிராம் சேனல்ல. ஸோ இது வந்து இதுக்கான லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்டாச் பண்றேன். ஜஸ்ட் இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலே எவ்ரிடே உங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்கான இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து யூ வில் கெட் இந்த மாதிரி. ஸோ இது வந்து மண்டேக்கு என்னென்ன நேரோ சிபிஆர் பிளஸ் இன்சைட் சிபிஆர் ஸ்டாக்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம சேனல்ல இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்ம சேனல்ல வந்து நான் ஒரு 5 ஸ்டாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் 5 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரிமைனிங் 2 ஸ்டாக்ஸ் ஏன் கொடுக்கல? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்மளோட ட்ரெண்ட் செக்கர்ல ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கர் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நாளைக்கான சிபிஆர் வேல்யூ. நாளைக்கான சிபிஆர் வேல்யூ எனக்கு ஃப்ரைடேவோட டேட்ல தான் காமிக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் நெக்ஸ்ட் டேக்கான சிபிஆர் தான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். அது எனக்கு கரண்ட் டேட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல ஃபர்ஸ்ட் வந்து கே இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்கு. ஸோ கே இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கே இண்டஸ்ட்ரீஸோட சார்ட் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா இன்சைட் சிபிஆர் யூ கேன் சி இது மண்டேக்கான சிபிஆர். முந்தின நாள் சிபிஆருக்கு 3 லைனுக்கும் உள்ள இருக்கு. ஸோ இட் இஸ் இன்சைட் சிபிஆர். பிளஸ் அது நேரோவாகவும் இருக்கா பார்த்தா நல்லா உங்களுக்கு தெரியும். ஆல் 3 லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், நேரோவா இருக்கு. ஸோ நான் கே இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தோம்னா பாரதி ஏர்டெல். இப்போ நான் பாரதி ஏர்டெல் காமிக்கிறேன். ஸோ நான் ஐம் டேக்கிங் பாரதி ஏர்டெல் சார்ட். ஸோ இது பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு தெரியும் முந்தின நாள் ஒயிட் சிபிஆர், அதுக்கு நடுவுல இருக்கிறது வந்து இன்னைக்கான சிபிஆர். ஸோ நாளைக்கான சிபிஆர். அப்ப நாளைக்கான சிபிஆர் வந்து கொஞ்சம் நேரோவா இருக்கு, அதனால பாரதி ஏர்டெல். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச கே இண்டஸ்ட்ரீஸை விட இந்த சிபிஆர் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. நேரோவா இருந்தாலும் அந்த சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதுவே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். லைக் வில் டேக் என்பிசிசி பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. என்பிசிசி நம்ம எடுத்துக்கிறேன். ஸோ இது பாருங்க நல்லாவே தெரியுது கொஞ்சம் வந்து இது வைட் சிபிஆர்னு. முந்தின நாள் சிபிஆருக்குள்ளதான் எனக்கு நாளைக்கான சிபிஆர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் இன்சைட் சிபிஆர். பட் எனக்கு இதோட டிஸ்டன்ஸ் பாருங்க, அந்த 3 லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் வைடா இருக்கு. அப்போ நான் இதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த ஸ்டாக் லிஸ்ட்ல இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆரா இல்லாம நேரோ இன்சைட் சிபிஆரா இருந்தாலும் அந்த ரேஞ்ச் நேரோவா இல்ல கொஞ்சம் வைடா இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு ரிமைனிங் 5 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் பிக்கிங் த ஸ்டாக். சம்டைம்ஸ் உங்களோட ஃபில்டர்ல வந்துட்டு வர ஸ்டாக்ஸ் நீங்க ஏன் 1 or 2 கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா தட் மைட் பி த ரீசன். பிகாஸ் கம்ப்ளீட்டா நல்ல நேரோ சிபிஆர் இருக்கிறது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த டிஸ்டன்ஸும் வந்து கொஞ்சம் நார்மல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். சிபிஆர் டு R1 S1 அந்த டிஸ்டன்ஸும் நார்மல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அண்ட் இன்சைட் சிபிஆராவும் இருக்கு, நேரோ சிபிஆராவும் இருக்கு அப்படின்னா யூ கேன் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு தோஸ் ஸ்டாக்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்லி நமக்கு ஐஆர்சிடிசியில் இந்த மாதிரி இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் வந்துருந்துச்சு. ஸோ இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர்
யூ கேன் see the distance between CPR to R1 and CPR to S1 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அப்படி அதிகமாக இருக்கும் போது நான் என்ன சொன்னேன், மோஸ்ட்லி த மார்க்கெட் வில் பி வாலட்டைல். ஸோ எனக்கு மார்னிங் வந்து R1 ப்ரீவியஸ் வீக் ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் கொடுக்குது, R2 வரைக்கும் போகுது, டெஃபினட்டா இங்க ஹை ப்ராபபிள் என்ட்ரி நம்ம எடுத்திருப்போம். அண்ட் தென் நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா மோஸ்ட்லி இட் வில் பி வாலட்டைல். 2% இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு 2.1% நல்லா கீழே விழுந்துருச்சு. ஸோ இதுதான் நான் சொல்றேன் வாலட்டைல் அப்படின்னு. ஸோ எவ்வளோ தூரம் மேலே போகுதோ அவ்வளோ தூரம் கீழே வரும். ஸோ எப்பெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குதோ அப்பெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி வில் கெட் த வாலட்டைல் மார்க்கெட் லைக் திஸ். அண்ட் ரீசெண்டா ஹிண்டால்கோ சார்ட்டும் நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹிண்டால்கோ சார்ட்ல முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதுல இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் தான். ஸோ டிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலா இருந்தது அண்ட் இட் கேவ் அ வெரி குட் ரேலி டில் R4. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் டிஸ்டன்ஸ் நார்மலா இருந்தது, ஓப்பனிங்ல இருந்து ஒரு 2 to 3% நல்ல ஃபால். ஸோ எனக்கு இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் இருக்கும் போது ட்ரெண்டிங்கான மார்க்கெட் அமையறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம், பிளஸ் டிஸ்டன்ஸும் நார்மலா இருக்கு அப்படிங்கும் போது ட்ரெண்டிங் அமையறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. அதுவே எனக்கு நேரோ சிபிஆர் இருக்குப்பா, இல்ல இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் இருக்குப்பா, ஆனா டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குன்னா மோஸ்டா வாலட்டைலா இருக்கும். இப்படி கீழே வந்துச்சுன்னா மேல அதே லெவலுக்கு கீழே மேலன்னு போகும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் ஐ வாண்டட் டு ஷோ யூ. எப்பெல்லாம் வந்து எனக்கு டிஸ்டன்ஸும் நார்மலா இருக்கு, நேரோ சிபிஆராவும் இருக்கு, இன்சைட் சிபிஆராவும் இருக்கும், அப்பெல்லாம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இட் வில் கிவ் அ டைரக்ஷனல் ரேலி மோஸ்ட்லி. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதான் விஷயம். ஸோ அதனால டிஸ்டன்ஸ் எப்பெல்லாம் வந்து அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் வி ஷுட் டேக் கேர் ஆஃப் த லெவல்ஸ். நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும், இல்ல எனக்கு வாலட்டைலா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ட்ரெண்டிங்கா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம முன்னாடி நாளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு ஈவன் தோ இந்த மாதிரி இன்சைட் நேரோ சிபிஆர்லாம் கிடைச்சு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம நெக்ஸ்ட் டே தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, ஸோ மோஸ்ட்லி எனக்கு வாலட்டைல் மார்க்கெட் தான் இருக்கும். பட் எனக்கு R1 ப்ரீவியஸ் டே ஹைலாம் பிரேக் ஆகுது, இல்ல S1 ப்ரீவியஸ் டே லோலாம் அன்னைக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா நம்மளோட சிபிஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் அலாங் வித் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பட் பிவேர், இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறச்சு கண்டிப்பா திரும்பவும் அந்த வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றத வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் ஸ்டாக் லிஸ்ட் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் இன்ட்ராடே. 5 minutesல அடுத்த நாளைக்கான சிபிஆர் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் வச்சு நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கோ ஸ்கேல்பிங்கோ பிளான் பண்ணலாம். இஃப் யூ ஆர் டூயிங் அ ஸ்விங் ட்ரேடிங் ஆர் பொசிஷனல் ட்ரேடிங், அப்படியே நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் அதுவே நீங்க வந்து ஒரு 1 hour சார்ட்ல எனக்கு இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் இருக்கு அப்படின்னா நல்ல ட்ரெண்டிங்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே பொசிஷனல் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு டெய்லி சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ட்ரெண்டிங்கா போறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட பேங்க் நிஃப்டி தான். ஸோ பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டெய்லி சார்ட் பார்த்தோன்னா ஆஃப்டர் அ லாங் பீரியட் வி காட் லைக் இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர். இன்சைட் சிபிஆர் இருந்தாலும் இந்த மந்த்லி சிபிஆர் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நேரோ சிபிஆர் இருந்தாலும் இன்சைட் சிபிஆர் இருக்காது, இல்லை இன்சைட் சிபிஆர் இருந்தாலும் நேரோ சிபிஆர் இருக்காது. ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேரா கிடைக்கும். ஸோ இந்த மந்த் வந்து வி காட் இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர். இதை நான் எல்லா வீடியோஸ்லயும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன், so that you people can get to know இந்த மாதிரி இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் எப்பவாவது இந்த டெய்லி சார்ட்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா the higher probability is there for the trending market. You can see அக்டோபர் ஸ்டார்டிங்ல இருந்து அழகா சிபிஆர்ல சிட் பண்ணி it gave a beautiful rally till R1 R3 R4 50% in daily chart. so இதோட மூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா nearly from here to here it rallied nearly 7% in a month in spot chart. ஸோ அதுவே வந்துட்டு
நீங்க இதை பேஸ் பண்ணி பொசிஷனல் ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கால்குலேட் யுவர் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்ஸ், நல்ல செட்டப், அது டெய்லி சார்ட்ல வந்தாலும் யூ கேன் டேக், 1 hour சார்ட்ல வந்தாலும் யூ கேன் டேக், 5 minutesல வந்தாலும் யூ கேன் டேக். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த டைம் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஆல் த ட்ரேடிங் ஸ்டைல்ஸ் அண்ட் ஆல் த மார்க்கெட் அஸ் வெல். ஸோ இதை நீங்க கமோடிட்டியில யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் மற்ற மார்க்கெட்ஸ்ல யூஸ் பண்ணலாமா, யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் யூஸ் பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இந்த கான்செப்ட் அண்ட் ப்ரைஸ் பேஸ்டு மூவ்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஆல் த மார்க்கெட். ஸோ அதனால நீங்க எந்த மார்க்கெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் சில பேர் வந்து இந்த கம்பேரிஷன் வந்து நம்ம எவ்ரி டைம் நம்ம பண்ணும்போது, இன்ட்ராடேக் பண்ணும்போது 5 minutes versus 1 hour பண்றோமே, அது 5 minutes versus 15 minutes பண்ணலாமா, இல்ல 30 minutes பண்ணலாமா, இல்ல 45 minutes பண்ணலாமா. See in that case noise will be there. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர் கிளியர் டைரக்ஷனா இருக்காது. ஸோ எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி எடுக்கும்போது அது ஹையர் டைம் ஃப்ரேம் கேட்டகரியில வரும். ஸோ ஈவன் 5 minutes is a lower time frame category, 15 minutes also a lower time frame, 30 minutes also lower time frame. So ஓரளவுக்கு higher time frames பார்க்கறச்சதான் அந்த ஓவரால் ட்ரெண்ட் வந்து கிளியரா தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈஸியா நம்ம ட்ரேட்ஸ் வந்து பிளான் பண்ண முடியும். தட் இஸ் த ரீசன் ஐ யூஸ் டு கம்பேர் 1 hour வித் 5 minutes சார்ட். இல்லை நீங்க வேற ஏதாவது டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் டூ பேக் டெஸ்டிங் அண்ட் யூ கேன் அப்ளை. சி ஐ டிட் இட். எனக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டைம் ஃப்ரேம்ஸ் ஃபார் கம்பேரிஷன் ஓவரால் ட்ரெண்ட் அண்ட் கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கறச்சு தட் இஸ் 1 hour versus 5 minutes ஃபார் both intraday and scalping styles. Okay, so this is all about this video. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அதை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் அகெயின் சிபிஆர் பேஸ்டு அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன விஷயம் நீங்கள் பார்க்கணும் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் 1 by 1 போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் டூ ஷேர் இட் வித் யுவர் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. Done. So we'll see you on the next video. Most probably நாளைக்கு வந்து overall trend analysis நான் பண்ணி போடுறேன் for Nifty and Bank Nifty along with hurdles and other stuffs and all. So we'll see you tomorrow. Until then, bye. Take care.